பிக் பாஸ் வீட்டில் எப்போதுமே 11வது வாரம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான வாரம். எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ஒரு ஹார்ட் பீட்டை எகிற வைக்கிற வாரம். காரணம் என்னென்னா 12வது வாரில் ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க் இருக்கும். அதில் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு வாரம். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம வெளியேறிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாகவே எல்லாரும் நினைப்பாங்க. இந்த இடத்துல விக்ரமை நாமினேட்டே பண்ணாத அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து அவர் அந்த எங்கே குளிக்க போயிருப்பார். கூப்பிடும் பொழுது அவருடைய பிஹேவியர் பார்த்தீங்களா, ஒரு தலையாக அவர் வந்து கூப்பிடுறாரு. இந்த பிக் பாஸுக்காக உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கு, என்ன வந்து கூப்பிடலாமா? இது என்னடா இது, புரியாத ஒரு புதிராக இருக்குது. இதே மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள நல்லா நம்ப வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப அக்லியான ஒரு கேம். அது என்னைக்கு கண்டிப்பாக முகத்திரை கிழியுங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடக்கும். இப்போ இந்த வாரத்தினுடைய அந்த எவிக்ஷன் ப்ராசஸ், இந்த எவிக்ஷனுக்காகவே செய்து வைத்தது போல் வந்து அமைந்திருக்கிறாங்க ஆதிரை. ஆதிரையுடைய கேம் பிளே வந்து பெரிய அளவில் கம்பேக்காகவே அமையலை. வந்தாங்க, ஏதோ எஃப்ஜே கிட்ட கேட்க போகிறேன் அதுன்னாங்க. அதுக்கப்புறம் அதே கும்பலோடு இணைஞ்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிற காட்சிகள் தான் பார்க்குறோம். அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் பேமெண்ட்டுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறத. பேமெண்ட்டுக்காக வந்தாங்க, பேமெண்ட் போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு மக்கள். மக்கள் வந்து எப்போதுமே அந்த கேமை ரசிக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கங்க. நான் பேமெண்ட்டுக்காக தான் வந்தேன், பேமெண்ட்டுக்காக இது பண்ணுறேன், அதெல்லாம் நீலாம் வேறு எங்கேயா போய் பேமெண்ட் பார்த்துக்குமா அப்படின்னு அவரை வெளில அனுப்புகிறாங்க. அதற்கு மேலே கனி நின்றுட்டுருக்காங்க. சுபிக்ஷா நேற்று இருந்தாங்க, அவங்க சற்று முன்னேறி போயிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ கனி வந்திருக்காங்க இல்லையா அந்த டேஞ்சர் ஜோனில், கனி எஃப்ஜே இவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு எவிக்ஷனோட நிறுத்திடுவாங்க. இதே சுபிக்ஷா வந்தால் டபுள் எவிக்ஷன் போட்டு சுபிக்ஷாவையும் ஆதிரியை அனுப்புவாங்க. நல்ல பிளான், இதுதான் இவங்களுடைய பிளானாக இருக்கும் போல இருக்குது. முதல் இடத்துல தொடர்ந்து திவ்யா அதிகப்படியான வாக்குகளை குவித்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஆனால் கானா வினோத்துக்கு விழுந்த மாதிரி அந்த மேசிவ் வாக்குகள் விழலை. பட் இருந்தாலும் இவங்களுக்கு வாக்குகள் விழுந்துகிட்டு இருக்கு. 2வது இடத்துல கமருதீன் இருக்கார். கண்டிப்பாக கானா வினோத் சப்போர்ட்டர்ஸில் நிறைய பேர் வந்து கமருதீனுக்கு வாக்களிப்பாங்க. அதேமாரி திவ்யாவுக்கு, அதாவது இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் எடிட்ஸ், கானா வினோத் வெர்சஸ் திவ்யா, கானா வினோத் வெர்சஸ் இவங்க ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர்கள் மாதிரி சித்தரித்து நிறைய வீடியோக்கள் வரதை பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு பிஆர் ஸ்டண்ட்டு தான். சரி, வாக்குகள் வந்தால் சந்தோஷம் தான். அதுக்கு அடுத்தது 3வது இடத்துல பார்வதி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காங்க. அரோரா சின்க்ளேர், அதாவது அரோரா சின்க்ளேர் நேற்று ஒரு சீட்டிங் கேம் ஆடினாங்களே, இதே சப்போஸ் பார்வதி ஆடி இருந்தாங்கன்னா இங்கே வெளியில் இருக்கிற யூடியூப் போராளிகள், சோஷியல் மீடியா ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கணும், கொடுங்கள் ரெட் கார்டு, கொடுங்கள் ரெட் கார்டு, அனுப்புங்கள் பார்வதியை அப்படின்னு ஒரு கோஷம் போட்டிருப்பானுங்க. இப்போ அமைதியாக உட்காந்துருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். அவரை தொடர்ந்து சபரி இருக்கின்றார், சாண்ட்ரா, இப்போ சுபிக்ஷா நேற்று கடைசி இடத்துக்கு முன்னாடி இடத்துல இருந்தாங்க, கொஞ்சம் முன்னேறி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சுபிக்ஷா, அமித், எஃப்ஜே, கனி, ஆதிரைக்கு பெரிய டிஃப்ரெண்ட். ஆதிரை ரொம்ப லிஸ்ட்டில் இருக்காங்க. கனி, எஃப்ஜே, அமித், சுபிக்ஷா திட்டத்தட்ட ஒரு சேம் வாக்குகள் தான் இருக்காங்க. மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. யார் வெளியேற போகிறாங்க? மேசிவான வாக்குகளை திவ்யா குவிக்கிறாங்க. அவரை தொடர்ந்து கமருதீன், கடைசி இடத்துல ஆதிரை, கனி. இன்றைய நிலவரம் பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்க போகுதுங்கிறத.